இன்னைக்கு நியூஸில் இது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரெடியா? வெல்கம் டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் சேனல். நம்ம நாடு அப்புறம் வெளிநாடுலேருந்து 20 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டிசம்பர் 26 அப்போ கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன பிரிவுகளில் கொடுத்துருக்காங்கன்னா, சமூக சேவை செய்கிறவங்க, துணிச்சலாக இருக்கிறவங்க, கல்வியில் விளையாட்டில் சிறந்து விளங்குறவங்க, மனித நேயத்தோட சில விஷயங்களை செய்கிறவங்க அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில், அதாவது நேஷனல் ரைஃபிள் சாம்பியன்ஷிப்பில் மத்திய பிரதேச வீரர் சுரஜ் சர்மா சீனியர் ஜூனியர்னு 2 பிரிவுலையுமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய பெண்கள் அணி இலங்கை அணியை தோக்கடிச்சு 3வது முறையாக டிசம்பர் 26 அப்போ ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 5 போட்டியில் இன்னும் 2 போட்டி இருக்குது. இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பட்டினமருத்தூரில் ஒரு சாணைக்கல், அதில் சிந்தி எழுத்துக்கள் இருக்குன்னு டிசம்பர் 14, 2025 அப்போ தூத்துக்குடியை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, கொஞ்சம் நம்ம நாடை விட்டுட்டு வெளியே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, சைனாவோட தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மேக்னட்டிக் லெவிடேஷன்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி 1 டன் எடை கொண்ட ரயிலில் 2 நொடியில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை நடத்தியிருக்காங்க. அதில் வெற்றி அடைஞ்சு சைனா ஒரு புதிய உலக சாதனையை படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் டெய்லி உங்களுக்கு கிடைக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போஸ்ட் கவர் பயன்படுத்தலைனாலும் ஆரம்ப காலத்தில் ஒரு தகவலை சொல்லணும்னா போஸ்ட் கவருக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாம்ப் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாம்ப்லாம் எப்போ வந்துச்சுன்னா 1960 பாரதியாரோட ஸ்டாம்ப், 1976 காமராஜரோட ஸ்டாம்ப், 1978 தந்தை பெரியாரோட ஸ்டாம்ப், 1995 முத்துராமலிங்க தேவரோட ஸ்டாம்ப், 2005 திருவிகா ஸ்டாம்ப், அப்படியே 2006 ஊவேசாவோட ஸ்டாம்ப், தேவனைய பவனரோட ஸ்டாம்ப், மாப்போ சிவஞானமோட ஸ்டாம்ப் 3மே 2006 வந்துருச்சு. 2008 பார்த்தா வேலுநாச்சியாரோட ஸ்டாம்ப் வெளிவந்துருச்சு. அடுத்து இந்தியாவில் இருக்கிற மிக உயரமான சிலைனா வல்லபாய் பட்டேலோட சிலை. இது குஜராத்தில் 2018 வருஷம் கட்டியிருக்காங்க. இது எதை குறிக்க வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிலனா ஒன்றும் இல்லை, நாளைக்கு வீடியோவில் நானே சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் $1 அப்படின்னா அமெரிக்காவில் அதோட மதிப்பு $89.76, யூரோப்பில் $105.82 பிரிட்டனில் $121.29 பவுண்ட், மலேசியாவில் 22.18 ரிங்கட், சிங்கப்பூரில் $69.96. அடுத்து தங்கத்தை பார்த்தா 22 கேரட் 1 கிராமுக்கு 12,890 ரூபாய். இதே 24 கேரட்னா 1 கிராம் 14,062 ரூபாய். அப்படியே வெள்ளியை பார்த்தோன்னா 1 கிராம் 254 ரூபாய், 1 கிலோ 2,54,000 ரூபாய். அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் பார்த்தா நம்ம டிசம்பர் 26, 2025 85,041 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பார்த்தா டிசம்பர் 26, 2025 க்ளோஸ் ஆகிறப்ப 26,144.2 இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தியிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கு வேறு சில புது அப்டேட்ஸோட மீட் பண்ணலாம்.